குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 30/5/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க அத்தனை அறிவான செல்லங்களுக்கும், அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்த என் ரேக்கி குழந்தைகளும் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு அந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, சில விஷயங்கள் நம்ம தெரிகிற தப்புக்கள் என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பூ வாங்குவோம் சாமி கும்பிட்றதுக்குன்ட்டு. அது மறுநாள் விசேஷமாக இருந்தால் முதல் நாளே வாங்கி என்ன பண்ணிடுவோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் போடுவோம். அது மட்டும் இல்லை, ஒரு வாரத்துக்கெலாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் கடபாடி அவர்கள் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஒரு இரவு ஒரு பகல் தாண்டிட்டனாலே அதுக்கு யாத யாமம்ங்கிற ஒரு தோஷம் வந்துடுது. யாத யாமம் அப்படிங்கிற தோஷம் வந்துடுது. அப்போ அந்த தோஷம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் பூவை மட்டுமே என்ன பண்ணணும், அன்னன்னைக்கு வாங்கி போடணும். உங்கள் செடிகளில் அன்னன்னைக்கு பறித்து தான் நீங்கள் போடணும். நான் முதனாலே பறித்து அதை பூவாக கட்டி மாலையாக கட்டி நான் வச்சிட்றேன் அப்படின்னா அது செய்யக்கூடாது. புரிஞ்சிச்சுங்களா? ஃப்ரிட்ஜில் வச்ச பூவை சாமிக்கு போடக்கூடாது. யாத யாமங்கிற ஒரு பழமையான தோஷம் அப்படின்னு வந்துடுதான். சரி, இப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் எப்படிங்க வியாபாரிலாம் பூ வச்சுருக்காங்களே அவங்கள்ட்ட அப்படின்னா, வியாபாரிகளுக்கு அது கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, பலசர கடையில் நல்ல வெள்ளமாக வச்சுருப்பாங்க, அங்கே எறும்பே வராது. அதே வெள்ளத்தை நம்ம வீட்டில் வச்சோம்னா எக்கச்சக்க எறும்பு வரும். பார்த்துக்க, அது கருப்பு எறும்பு வரும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்னன்னா, வியாபாரிகளுக்கு அது கிடையாது, அது அவங்க தொழில். அதனால் அவங்களுக்கு இந்த யாதயாமம் கிடையாது. சரி, அடுத்தது விஷ்ணு பூஜைக்குனா நீங்கள் எல்லோரும் நினைக்கிறது துளசி இல்லையா? எடுத்தோன்னே விஷ்ணுவா நம்ம துளசி போட்டோம்னா கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் விஷ்ணு பூஜைக்கு நீங்கள் தும்பைப்பூ போட்டு விஷ்ணு பூஜை பண்ணிங்கன்னா, அதாவது பெருமாள் பூஜை பண்ணினீங்கன்னா, குண்டுமணி எடை தங்கத்தை தானம் பண்ணுறதுக்கு சமானம். அது பார்த்துக்கோங்க, தங்கத்தை தானம் பண்ணுறதுக்கு சமானம். எதுன்னா தும்பைப்பூ விஷ்ணுவுக்கு போட்டு கும்பிட்றது. அடுத்தது சிவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்வம், ஞாபகம் வருதா இல்லையா? பில்வம் 3 இலை இருக்கிறது வில்வம், அதுக்கப்புறம் மகா வில்வம், அப்படி நிறையா வில்வம் இருக்குது. அப்போ இந்த வில்வத்தை போட்டோம்னா சிவனுக்கு ரொம்ப பிரசித்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க. 1,00,000 பசுதானம் செய்த பலன் கிடைக்கும். எப்போ அப்படின்னா, ஊமத்தம்பூ போட்டு சிவனை கும்பிட்டா. பார்த்துக்கோங்க, ஊமத்தம்பூ போட்டு சிவனை கும்பிட்டால் 1,00,000 பசுதானம் செய்ததுக்கு சமானம். அதே போல் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனால் அங்கே நிற்கிறப்ப பார்த்து நிற்கணும். அந்த ஆவடை எப்படி இருக்கும் இல்லையா, இப்படி நீங்கள் அப்படி இப்படி ஆவடை வந்திருக்கும். ஆவடை எந்த திசையில் இருக்கோ அதை எது திசையில் பார்த்து நிற்கணும். ஆவடையை பார்த்து நிற்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிழக்கில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும், நேச்சுரலாக அது வடக்கில் போயிருப்பாங்க. நீங்கள் இந்த பக்கம் நின்று அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க வடக்கில் இருக்கிறத பார்க்கணும். எப்போவுமே சிவன் இருக்கிறார், இப்படி தான் சிவன் இருக்காருன்னா அவர் ஆவடை எங்கே இருக்கோ அதுக்கு அந்த இடத்த நீங்கள் நின்று சாமியை பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் போகிறப்பே நந்திட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிடணும். கணபதி இருந்தாலும் அவரை கும்பிட போகிறீங்க, ஃபர்ஸ்ட் கணபதியை தான் கும்பிடணும். அப்புறம் நந்தீஸ்வரர் கேட்டுக்கணும், நான் போகிறேன், என்னோடதெல்லாம் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயம், இந்த சிவன் கோயிலில் ஒரு கதை நடக்குது கண்ணுங்களா, நமக்கே தெரியாதது. என்னென்னா, யார் சிவன் கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்கள எல்லாருக்கும் பூதகணங்கள் கூப்பிட்டுட்டு போதான். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதுல்ல, எனர்ஜி லெவலில் எதெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் அப்போ அந்த மாதிரி இருக்கிறது தானே ரேடியோ கண்டுபிடிச்சாங்க, டெலிவிஷனை கண்டுபிடிச்சாங்க, ராக்கெட்டை விட்றாங்க. எல்லாம் எப்படி விட்றாங்க, இந்த சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டில் இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்தான் பண்ணுறோம். அதே மாதிரி தான் பூதகணங்களும் என்ன பண்ணுறாங்க, சிவபூதகணங்கள் கூட்டிகிட்டு போகிறதாக ஐதீகம். அது மட்டுமல்ல, அவங்கவுங்க பூஜைக்கு வரை கரெக்டாக வருவாங்க, வந்துட்டு திரும்ப அவங்கள கொண்டாந்து வாசல் வரைக்கும் வர்றதாக அது பிரமாணம். அதை கட்டாயமாக செய்தாங்க பூதகணங்கள். அதை நீங்கள் நல்லா படித்து ரேக்கியில் படிச்சிங்கன்னா யூ கேன் ஃபீல் த ஆரா.
அது எப்படி முடியும்? அதெல்லாம் முடியும் கண்டுங்களா, நீங்கள் வந்து படித்து பார்த்தா தானே தெரியும். புரிச்சுதா? அது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணணும்னா, நீங்கள் அவங்க கூடயே நமக்கு வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் படியில் உட்காரக்கூடாது. கொஞ்சம் தூரம் போய் உட்காந்துருந்துட்டு, புதன்கிழங்களே நாங்கள் நிறையா வேண்டிகிட்டு வந்திருக்கோம், அந்த வேண்டுதலாக எங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வெளியே வந்துடணும். அதே போல் அங்கே என்ன பிரசாதம் கொடுத்தாலும் அங்கேயே சாப்பிடாதீங்க. நின்றுக்கிட்ட பிரசாதம் சாப்பிட்றது ரொம்ப தப்பு. வெளியே வந்துடுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அங்கேயே எந்த பிரசாதம் விற்றாலுமே அதை சாப்பிடாதீங்க. அப்போ அன்னதானம் பண்ணுறாங்களே எப்படி அப்படிங்க கேட்கலாம். அன்னதானத்துக்கு அது கிடையாது. அன்னதானம் சாப்பிட்றப்ப கோயிலில் போடுறாங்கன்னா அதை நீங்கள் சாப்பிட்றது வேறு. அதே சமயம் மற்றபடி எந்த ஒரு பொருளை சாப்பிட்றதாக இருந்தாலும் வெளியில் வந்து சாப்பிடுங்க. ஓகே, ஐ லவ் யூ. ஆள் மேலே விழிச்சுட்றேன். குட் நைட் எடுக்கலாம். பைடா செல்லுங்களே.